30 ஆண்டுகளுக்கு மேலாக நிழலாகவும் நிஜமாகவும் இருந்து அதிமுகவை வழிநடத்தி சென்றவர் சசிகலா. ஜெயலலிதா அவ்வளவு எளிதில் யாரையும் நம்பிவிட மாட்டார். அவர் ஒரு தனிமை விரும்பி. அப்படிப்பட்டவர் இதயத்தில் நுழைந்து அவரின் அன்பினை பெற்ற பெருமை சசிகலாவுக்கு உண்டு. ஜெயலலிதாவிற்காக சசிகலா பெற்றதும் கற்றதும் அதிகம். இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால், சசிகலா இல்லாமல் ஜெயலலிதா இயங்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. பழைய ஜேஜே உதிரி பாகங்கள் வாங்கிய வகையில் அந்நிய செலாவணி வழக்கில் ஓராண்டு சசிகலா சிறையில் இருந்தார். அப்போதைய முதலமைச்சர் கலைஞரும் நிதி அமைச்சர் ப. சிதம்பரமும் இணைந்து ஜெயலலிதாவிற்கு எதிராக சசிகலாவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தனர். ஆனாலும் சசிகலா அதற்கு அசைந்து கொடுக்கவில்லை. அதன் பிறகு சசிகலா மீது ஜெயலலிதாவிற்கு அதிக நம்பிக்கையை கொடுத்தது. 1991 முதல் 2016 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியை பிடித்தது. வேட்பாளர் தேர்வு தொடங்கி கூட்டணி கட்சிகளை அழைத்து வருவது வரை முகம் சுளிக்காமல் சிறப்பாக முக்கிய முடிவுகளை எடுத்தவர் சசிகலா. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் கட்சியும் ஆட்சியும் சசிகலாவின் கைக்கு வந்தது. பொதுக்குழு கூடி சசிகலாவை அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் ஒருமனதாக சசிகலாவை சட்டமன்ற தலைவராக தேர்வு செய்தனர். மத்திய பாஜக இதற்கு எதிர்வினையாற்றியது. ஆளுநர் வித்யாசாகர் மூலம் மத்திய பாஜக தனது ஆட்டத்தை ஆடத் தொடங்கியது. ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரையில் வராத சொத்து குவிப்பு தீர்ப்பு சசிகலா அமைச்சராக பதவியேற்கும் தருணத்தில் குறிக்கப்படுகிறது. ஜெயலலிதா உடல் இல்லாமல் 2016 அக்டோபர் 22 அப்போலோவில் சேர்க்கப்பட்ட நாளிலிருந்து அதிமுக என்ற கட்சியையும் அதன் ஆட்சியையும் மத்திய பாஜக தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பதவியேற்றது. ஜே நினைவிடத்தில் தியானம் செய்தது. OPS தலைமையில் 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக செயல்பட்டது. இரட்டை இலை சின்னத்தை முடக்கியது. இவைகள் எல்லாம் அறிந்த உண்மை. இதன் அனைத்து பின்னணியிலும் மத்திய பாஜக இருந்தது. RK நகர் இடைத்தேர்தல் ஒத்திவைப்பு, OPS EPS இணைப்பு என அடுத்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை தமிழகத்தில் பாஜக ஏற்படுத்தியது. கர்நாடக பரப்பன அக்ரஹாரம் சிறைச்சாலை சசிகலாவுக்கு திறந்து வைக்கப்பட்டது. ஜே நினைவிடத்தில் 3 முறை அடித்து சத்தியம் செய்த சசிகலாவை சிறைச்சாலை உள்வாங்கியது. அடுத்தடுத்து நடந்த நாடகத்தை சசிகலா சிறையில் இருந்தபடியே கவனித்து வந்தார். அவர் விடுதலையாகும் நாள் மிக விரைவில் வந்துவிடும் என்பதால் அதிமுக கட்சிக்குள் பரபரப்பும் சலசலப்பும் தொற்றிக்கொண்டது. என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்ற அச்சம் ஓ. பன்னீர்செல்வத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே உள்ளது என்பது நிதர்சனமான உண்மையும் கூட. இப்போதுள்ள அதிமுகவில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சசிகலாவின் மூலம் உருவாக்கப்பட்டவர்கள். கட்சியில் நகர, ஒன்றிய, பேரூராட்சி செயலாளர்கள் என அனைவரும் சசிகலாவின் மூலம் உருவாக்கப்பட்டவர்கள். அவ்வளவு ஏன், OPS EPS இருவருமே சசிகலாவின் மூலமாகவே அறிமுகம் செய்யப்பட்டவர்கள். சசிகலாவின் மூலமாகத்தான் இவர்கள் இருவருமே அரசியல் அதிகார போதையை அனுபவித்து வருகின்றனர். இதை சம்பந்தப்பட்டவர்கள் மறந்தாலும் சசிகலா மறக்க தயாராக இல்லை. சசிகலா சிறையை விட்டு வரும்பொழுது பல அரசியல் கனவோடுதான் வருவார். அதுவும் சசிகலா அடிபட்ட பாம்பு. தன்னால் உயர்ந்தவர்களும் தன்னால் வளர்ந்தவர்களும் தன்னை உதாசீனப்படுத்தியதை அவ்வளவு எளிதில் மறந்துவிட மாட்டார். ஒரு ஆண் எதிர்ப்பையும் துரோகத்தையும் மறந்து விடுவார். ஆனால் ஒரு பெண் சசிகலா அவ்வளவு எளிதில் மறந்துவிட மாட்டார். தனக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் அசிங்கங்களையும் ஏற்படுத்தியவர்களை அவர் சும்மா விடமாட்டார். ஒருவேளை அதிமுக உடைவதும் இணைவதும் சர்வசாதாரணம். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு
ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என இரண்டாக பிரிந்தது. இரட்டை இலை சின்னமும் முடக்கப்பட்டது. மீண்டும் இரு அணிகளும் இணைந்தன. இரட்டை இலை சின்னமும் கொடுக்கப்பட்டது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ், இபிஎஸ் அணிகள் தனித்தனியாக இயங்கின. பிறகு மத்திய பாஜகவின் ஒப்புதலோடு தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இரு அணிகளையும் தன் கரங்களால் இணைத்து வைத்தார். முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னமும் கிடைத்தது. நாளை ஒருவேளை அமமுகவும் அதிமுகவும் இணையலாம். சசிகலாவின் மூலம் இப்பொழுது இருக்கக்கூடிய இணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் இந்த பதவிகள் கலைக்கப்பட்டு அதிமுகவின் பொதுக்குழு கூடி சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படலாம். எப்படி இருந்தாலும் 2026 வரை சசிகலா தேர்தலில் நிற்க முடியாது. 10 ஆண்டுகள் தேர்தலில் நிற்க முடியாது என்கின்ற காரணத்தால் அதிலும் 4 ஆண்டுகள் கழிந்தன. இனி 6 ஆண்டுகள் உள்ளன. இந்த தருணத்தில் 2021 மற்றும் 2026 ஆகிய சட்டமன்ற தேர்தலில் சசிகலா போட்டியிட முடியாது. எப்படி ஜெயலலிதா ஓபிஎஸ்ஐ முதல்வராக்கி தன்னுடைய ரிமோட் கண்ட்ரோல் மூலம் எப்படி ஆட்சியை நடத்தினாரோ அதேபோல் சசிகலா தனக்கு தோதான அடிமையை தேர்வு செய்து கட்சியையும் ஆட்சியையும் சசிகலா நடத்தலாம். அது சரி, 2021 சட்டமன்ற தேர்தலில் எதுவும் நடக்கலாம். அப்போது இப்போது இருக்கக்கூடிய கட்சிகள் மாறலாம். அமமுக, அதிமுக கட்சிகள் இணைந்து மீண்டும் ஒன்றுபட்ட அதிமுகவாக வலம் வரலாம். காலம் யாரையும் கைவிடாது. சசிகலாவை புறக்கணித்தவர்கள், அவரை உதாசீனப்படுத்தியவர்கள், அவருடைய கணவர் நடராஜன் சாவுக்கு கூட போகாதவர்கள் நாளை அவர் சிறையை விட்டு வெளியில் வரும் பொழுது காட்சிகள் மாறலாம். சசிகலாவிற்கு தண்டனை கிடைத்ததும் அவர் சோர்ந்து போகவில்லை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து வந்து ஒரே இடத்தில் தங்க வைத்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்வு செய்துவிட்டு சிறைக்கு சென்றவர் சசிகலா. தான் கொடுத்த ஆட்சி அதிகாரத்தை அப்படியே தன்னிடம் திருப்பி கொடுத்து விடுவார்கள் என்று நம்பினார் சசிகலா. ஆனால் நடந்ததோ வேறு. மத்திய பாஜக மகுடிக்கு மயங்கினார் ஓபிஎஸ். ஆனால் அவர் நினைத்தது எதுவுமே அதிமுக அரசியலில் நடக்கவில்லை. 10 அமைச்சர்களில் அவரும் ஒரு அமைச்சர் என்கிற அடிப்படையில்தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் சுதந்திர தின விருந்தினை கூட வரிசையில் நின்றுதான் வாங்கினார். ஒரு துணை முதல்வர் என்கின்ற அதிகாரங்கள் கூட அவருக்கு அங்கு வழங்கப்படவில்லை. எனவே ஒற்றை தலைமை, தனிமனித ஆளுமை என்கிற நிலைமைக்கு மீண்டும் அதிமுக ஏற்கக்கூடும். எம்ஜிஆர், ஜெயலலிதாவிற்கு பிறகு சசிகலா அந்த ஆளுமையை அடையலாம். ஏனென்றால் ஒற்றை தலைமையை அதிமுக கட்சி தொண்டர்கள் பழகி பணிந்து ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் இணை, துணை என்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு தேவையெல்லாம் கட்சிக்கு ஒரு தலைமை. அந்த தகுதி சசிகலாவிற்கு மட்டுமே உண்டு. அவர் வெளியில் வந்தவுடன் அதை தொண்டர்களின் ஆதரவோடு ஏற்றுக்கொள்வார். அதுவரை அதிமுகவில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பொறுத்திருந்து பார்ப்போம்.